மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலின் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சவால் உங்கள் திருமண உறவை பலப்படுத்திக் கொண்டிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த சவாலை முதலாவதாக இன்று கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ, நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலின் 28வது நாளில் உங்கள் கணவருடைய மனத்தாழ்மையை ஊக்குவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று. இந்த மனத்தாழ்மை என்ற குணாதிசயத்தை ஒருவர் பெறுவது ஒரு கடினமான விஷயம். அதற்கு நமது உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. முதலாவது, உங்களிடம் இந்த மனத்தாழ்மை என்ற குணாதிசயம் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். உங்களிடம் மனத்தாழ்மை இருந்தால், உங்களுடைய கணவரிடத்தில் தவறு காணப்படுகிறது என்று தெரிந்திருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க மனத்தாழ்மை உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கணவரால் நீங்கள் புண்படுத்தப்படும் போதும் பழிக்கு பழி வாங்க மறுப்பதற்கான பலத்தை மனத்தாழ்மை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் கணவரை தவறாக விமர்சிக்க நீங்கள் சோதிக்கப்படும் போது மனத்தாழ்மை அவரை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளினால் உங்கள் வாயை நிரப்பும். இந்த சவாலை நீங்கள் வலுவாய் முடிக்க தேவனிடம் இன்றே இன்னும் கொஞ்சம் மனத்தாழ்மையை கேட்பீர்களா? அந்த மனத்தாழ்மையோடு உங்கள் கணவரை ஊக்குவியுங்கள். ஆனால் உங்களுடைய சொந்த இருதயங்கள் பெருமையினால் நிறைந்து காணப்படும் போது நீங்கள் உங்கள் கணவரை குறித்த நல்ல காரியங்களை அவரிடமோ அல்லது வேறு யாரிடமோ பேச முடியாது. இன்றும் உங்கள் கணவரிடம் எந்த காரியத்தை குறித்தும் பதிலளிக்கும் முன்பு கர்த்தரிடம் ஜெபித்துவிட்டு மனத்தாழ்மையோடு பதிலளிப்பீர்களா? முன்பு அவர் உங்களை காயப்படுத்தின அந்த காயங்களை இன்றும் நீங்கள் பிடித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களால் மனத்தாழ்மையாக இருக்க முடியாது. அதனால் இப்போதே கர்த்தரிடம் அந்த காயங்களை எல்லாம் விடுவித்து விட்டு கிறிஸ்துவின் தாழ்மையான மனப்பான்மையை உங்களுக்கு தரும்படி கேட்பீர்களா? அந்த மனத்தாழ்மையோடு உங்கள் கணவரை ஊக்குவியுங்கள். இப்போதும் உங்கள் கணவரிடம் இந்த மனத்தாழ்மை என்ற குணாதிசயம் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய வெற்றியை பற்றி அவர் தற்பெருமை காட்டாமல் பிறர் வெற்றிகளை மனமுவந்து கொண்டாடுபவரா? அவர் வேலையிலோ சர்ச்சிலோ வேறு இடங்களிலோ மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்பவரா? தேவனுடைய வார்த்தைக்கு சந்தோஷத்துடன் கீழ்ப்படிப்பவரா? பிறர் நலனுக்காக அவர் தன்னுடைய விருப்பங்களை ஒதுக்குபவரா? அவர் தன்னுடைய தோல்விகளையும் அதில் தேவனுடைய கிருபை அவருக்கு தேவைப்படுவதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவரா? இந்த மாதிரியான மனத்தாழ்மையின் குணாதிசயத்தின் வெளிப்பாட்டிற்காக அவரை பாராட்டுங்கள். ஆனால் உங்கள் கணவருடைய ஒரு பெரிய மனத்தாழ்மையின் வெளிப்பாட்டை பாராட்ட வேண்டும் என்று அதற்காக காத்திருக்காதீர்கள். அதன் மிகச் சிறிய விதை போன்ற அந்த வடிவத்தை அவரிடம் தேடி கண்டுபிடித்து அதற்காக அவரை பாராட்டுங்கள். பைபிளில் மனத்தாழ்மை குறித்த வசனங்களை தேடி கண்டுபிடித்து அதை ஒரு சின்ன கார்டில் எழுதி எப்படி குறிப்பிட்ட வழிகளில் உங்கள் கணவருடைய மனத்தாழ்மைக்கு நீங்கள் நன்றி உள்ளவளாக இருக்கிறீர்கள் என்பதை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் அது ஒரு அழகான குணாதிசயம். அது அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ள சரியான உறவில் இருந்து வருகிற மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மைக்காக அவரை பாராட்டுங்கள். ஒரு தாழ்மையான மனிதன் பாதுகாப்பான மனிதன், நம்பக்கூடிய மனிதன். ஆனால் அந்த மாதிரியான மனிதனை நமது கலாச்சாரம் கொண்டாடுவதில்லை. எனவே உங்கள் கணவருடைய மனத்தாழ்மையின் வெளிப்பாடு உங்களுக்கு எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை அவரிடம் சொல்லுங்கள். கிறிஸ்துவை போல உள்ள இந்த குணாதிசயத்தை மதிக்கும் ஒருவரை நீங்கள் திருமணம் செய்திருப்பது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் பின்பற்றுவதற்கு அவர் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி அமைத்திருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படியெல்லாம் செய்து உங்கள் கணவரை ஊக்குவியுங்கள். இந்த 30 நாள் கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள்.
இந்த சவாலின் 3வது நாளில் என் கணவர் என்னிடம் கேட்டார், கடந்த 2 நாட்களாக நீ ஏன் என்னிடம் இவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்கிறாய் என்று. அதற்கு நான், உங்களையும் நம்முடைய திருமணத்தையும் குறித்து கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த 2 காரியங்களையும் குறித்து நான் இனியும் நிர்விசாரமாக இருந்துவிடக் கூடாது என்று தேவனுடைய கிருபையை கொண்டு போராடுகிறேன் என்று சொன்னேன். இப்போதும் இந்த சவாலை முடிக்கப் போகிறேன் என்றாலும் இந்த சவாலை ஒரு ரகசியமாக வைத்து அவரை தொடர்ந்து ஊக்குவிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்று நான் என்னை தாழ்மைப்படுத்த எனக்கு பலத்தை தாரும் ஐயா. என்னில் மறைந்திருக்கும் பெருமையான பகுதிகளை எனக்கு வெளிப்படுத்தும். மேலும் என்னுடைய பெருமையை என் கணவரிடம் அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க எனக்கு கிருபை செய்யும் ஐயா. என்னுடைய கணவரின் குறைகளையும் பலவீனங்களையும் தோல்விகளையும் நான் பார்க்காமல் அவருடைய தாழ்மையின் வெளிப்பாடுகளை தேடி பார்க்கத்தக்கதான கண்களை எனக்கு தாருமையா. இயேசுவானவரை போல நானும் என்னுடைய உரிமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று என் கணவரை நான் சந்தோஷத்துடன் சேவை செய்ய எனக்கு கிருபை செய்யுமையா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டீமாஸ் வாகமூர்த்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.